வணக்கம் நேயர்களே, பண வளர்ப்போம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் உள்ள வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்களை அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். நாம் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேச ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எளிமையான வழியை பார்த்தோம். ஏற்கனவே சொன்ன பார்த்தோம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். பொதுவான ஒரு கடன் தீர்க்கிற பரிகாரத்தை பண்ணுறதை விட நம்ம ராசி என்னென்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல உள்ள பரிகாரத்தை பண்ணிங்கன்னா, பரிகாரம்னா ரொம்ப பெரிய 1000-2000 செலவுச்சு இல்லை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப எளிமையான இதுதான். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரிஷப ராசிகளுக்கு பார்ப்போம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், பொதுவான இது பண்ணால் எனக்கு கிடைக்குமா, அந்த கடன்லாம் தீருமா அப்படின்னா, அதுவும் சில பேருக்கு நடக்கும். சில பேருக்கு அவங்களோட ராசி இது என்ன இருக்கோ அதை பார்த்து செஞ்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக நடக்கும். அப்புறம் இன்னும் ஜாதகத்தை பார்த்து பண்ணுறது அது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 100% பவர்ஃபுல்லாக நடக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம சொல்கிற இந்த மெத்தடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான எளிமையான மெத்தட் தான். ஸோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு அவங்களோட கடன் தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜவ்வரிசியை வச்சு ஒரு இனிப்பு பண்டம் செஞ்சு அதை மாலை வேளைகளை பசுமாட்டுக்கு கொடுக்கணும். இது மாலை வேளைக்கு டெய்லியும் கொடுக்கலாம், வெள்ளிக்கிழமை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அதனால் இந்த மெத்தட் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஜவ்வரிசியை வச்சு இனிப்பு பண்டம் செஞ்சுக்கோங்க. அந்த இனிப்பு பண்டத்தை டெய்லி மாலையில் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அப்போல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய கடன் உடனே தீரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.